கிருத்திக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கா. இத்தனை வருஷமாக ஏன் வாங்கலன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுனால கீழே விழுந்துரும் குழந்தை சைக்கிள் ஓட்டினா அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால பார்த்தீங்கன்னா, மற்றவங்க சைக்கிள் ஓட்டும் போது ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறான். வீட்லேயும் வந்து யார்கிட்டையும் என்னால் கேட்க முடியாது, எங்கள் அப்பா கிட்டேயும் சரி ஹஸ்பண்ட் கிட்டேயும் சரி கேட்க முடியல. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி பிஸ்னஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு இருந்த காசில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைனலாக என் பையன் ஆசைப்பட்டு அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டும்னு பார்த்தீங்கன்னா பிகினராக வந்து அந்த 2 பக்கம் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து அதை வச்சு ஓட்டின்னு தான் இருக்க போகிறான். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது. வயசுலலாம் எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்ததில்ல. ஒரு 2 ரூபா கொடுத்துருவாரு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கடை இருக்கும், 2 ரூபா கொடுத்தா ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஓட்டுவோம். அந்த டைம்லாம் எனக்கு அந்த 2 ரூபா வந்து கொடுத்து அந்த சைக்கிள் ஓட்டுற சந்தோஷம் எனக்கு அந்த டைம் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மெமரியாக இருக்கும். அந்த மெமரி போல் என் பையனுக்கும் எங்கள் அம்மா சின்ன வயசில் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, நானும் ஓட்டினேன் அப்படின்னு ஒரு மெமரி அவனுக்கு இருக்கணும்னு சொல்லி தான் இந்த டைம் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் டுடேல போயிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நான் மண்டேலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.